Good morning, first English students. இப்போ chapter 26, chapter 26, 27, 28, 29, 30, 31 இதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ chapter 26, ஓகே, chapter 26 வந்து இப்போ எட்மண்ட் வந்து கிளர்ஜிமேனாக போகிறேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தா. மேரிக்கிட்டையும் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டான். மேரிக்கு இது வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அண்டு ஸோ அதுக்கான வேலையெல்லாம் இப்போ ஏற்கனவே பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அண்டு அது ஒரு கோர்ஸ் மாதிரி இப்போ ஒரு இப்போ கொஞ்சம் படிக்க வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வீட்டை விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் கிளம்பி போயிடுவான். ஓகே, ஸோ எட்மண்ட் வந்து கிளர்ஜிமேன் ஆகிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அதை வந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக ஹான்ஸ்ஃபீல்டை பறக்க விட்டு கிளம்புற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அண்ட் இதுக்கு இடையில தாமஸ் வந்து ஒரு பால் டான்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. ஓகே, ஸோ பால் டான்ஸை பற்றி நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது. அண்ட் பால் டான்ஸ் வந்து மேக்ஸிமம் நீங்கள் இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துக்கலாம் அது. ஓகே, ஸோ ஒரு பார்ட்டி இருக்கும். அண்ட் அந்த பார்ட்டியில் அண்ட் பாய் அண்ட் கேர்ள் ஆர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் ஸோ இப்படின்னு பாடிட்டு இருப்பாங்க அது. ஓகே, மேக்ஸிமம் பால் டான்ஸ் இங்கிலீஷில் மூவிஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் அவங்க கல்ச்சரில் ஒரு பார்ட்டி, ஒரு கல்யாணம், அந்த பார்ட்டி வாட் எவர் த பார்ட்டி மேபி, அண்ட் அந்த பார்ட்டியில் இந்த மாதிரி பால் டான்ஸ் வந்து பண்ணுவாங்க. இல்லை ஜஸ்ட் எந்த காரணமே இல்லாமல் நான் வந்து ஒரு பார்ட்டி பண்ணுறேன் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் சாப்பிட்டுட்டு அப்படி டான்ஸ் ஆடுறது வந்து ஒரு சகஜமான விஷயம். அண்ட் இப்போ இதில் வந்து என்னென்னா, இப்போ நம்ம கல்ச்சரை வந்து இப்போ அஃப்கோர்ஸ் இது எழுத தேவையில்ல, பட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது. அண்ட் அந்த என்னுடைய பொண்ணுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்டு இப்போ இந்த காலத்தில் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ட் ஓகே, இப்போ வெப்சைட் இருக்குது, மேட்ரிமோனி இருக்குது, அப்படியே இப்போ பேர் ஊர் இது அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இது பண்ணால் அண்ட் இப்போ நிறைய இப்போ இது ப்ரொஃபைல்லாம் வரும். அண்டு அந்த ப்ரொஃபைலோட இப்போ ஃபோன் நம்பர்லாம் அப்படி இருக்கும். அண்டு அப்படியே காண்டாக்ட் பண்ணி ஓகே பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே மேரேஜ் வந்து பண்ணிக்கலாம் அது. அண்டு ஸோ இப்போ இந்த காலத்தில் அந்த அரேஞ்ச் மேரேஜ்லாம் இந்த மாதிரி தான் அப்படி இருக்குது அது. ஓகே, அல்லது என்ன சொல்கிறது, எங்கள் சித்தப்பா பெரியப்பா அண்ட் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஒரு வாரம் பார்த்துட்டு இருக்காங்க. அண்டு காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னா பெரியப்பா அந்த பெரியப்பா இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுவாங்க, அந்த ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுவாங்க, அந்த ஃப்ரெண்டு அண்ட் பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட பேசி அப்படியே ஃபோன் நம்பர் வந்து வந்த பிறகு அப்படியே டேரெக்டாக ஃபோன் பேசி அந்த எல்லாமே ஓகே அப்படின்னா மேரேஜ் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது இந்த காலத்தில் நடக்குது. அண்ட் நம்மளோட கல்ச்சர்லேயே இப்போ வந்து இப்போ அந்த காலத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்தில் மேக்ஸிமம் இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே இப்போ அதாவது ஜாதிக்குள்ளேயே அப்படியே முடிஞ்சிடும். சொந்தக்கார பொண்ணு அத்தை பொண்ணு அப்படியே இது பண்ணாலும் அந்த வெளியூருக்குலாம் போனாலும் அண்ட் அந்த ஜாதிக்குள்ளேயே தான் முடியும். ஓகே, அரேஞ்ச் மேரேஜ் வந்து இப்போ இப்படி தான் நடக்கும் அது. ஓகே, ஸோ அது எப்படி பண்ணுறாங்கன்னா அண்ட் இப்போ இந்த மாதிரி தான் அது. ஓகே, ஸோ இப்போ ஒரு கரகர் அப்படின்ற மாதிரி அப்படி இருப்பாங்க. அண்ட் எங்களோட சொந்தக்காரங்களோட ஒரு வரன் பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அண்ட் இந்த இது சடங்கு செய்கிறது, இப்போ வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு வந்து இப்போ சடங்கு செய்கிறது அதனுடைய மெயின் பர்பஸே என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டான். அண்டு இது இப்போ உங்கள் வீட்டில் வந்து இப்போ வயசுக்கு வந்து இப்போ மாப்பிள்ளை பையன்லாம் இருந்தால் இது வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அது. அந்த காலத்தில் ஃபோன் வந்து இதெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு வயசுக்கு வந்த பிறகு அப்படியே எல்லாரையும் அப்படியே கூப்பிட்டு ஒரு பார்ட்டி ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இது வந்து இப்போ ஒரு இது ஃபங்க்ஷன் ஒரு சடங்கு செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது. ஸோ அதனுடைய மெயின் பர்பஸ் ஓகே. இப்போ ஸோ அந்த வீட்டில் வந்து இப்போ ஒரு பொண்ணு இருக்குது அண்டு அந்த வீட்டில் வந்து இப்போ சடங்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஓகேவா அந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது தான் அர்த்தம் இது.
ஓகே அந்த வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு இருக்கு இப்போ அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இன்னும் சடங்கு செய்யலையே அப்படின்னா அந்த பொண்ணு இன்னும் வயசுக்கு வரல, ஏதோ பிரச்சனை போல, அந்த அந்த வீட்டை வந்து இப்போ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அண்ட் இது அந்த காலத்தில் வந்து இருக்கு. ஸோ அதனால பொண்ணை பற்ற அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த காலத்தில் அண்ட் எவ்வளோக்கு சீக்கிரம் வயசுக்கு வந்து அந்த சடங்கு செய்கிறதோ அந்த ஃபேமிலிக்கு வந்து நல்லது அது. ஓகே, ஸோ டிலே ஆகி அந்த சடங்கு செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னா அண்ட் என்ன சொல்றது, இப்போ அந்த வீட்டில் வந்து இப்போ ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அவ்வளோ வயசாகி பொண்ணு வயசுக்கு வரல அப்படின்னா அண்ட் அவங்களும் சடங்கு செய்யலாம் அண்டு அந்த வீட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இதுவாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய கல்ச்சர் அண்ட் நம்மளோட கல்ச்சரில் மேரேஜ் வந்து இப்படி தான் அப்படி இருக்கும். ஓகே, அந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்க அண்ட் அதாவது ஒரு மீடியேட்டர் மாதிரி டேரெக்டாக கூட இப்போ எனக்கு வந்து பையன் இருக்கான், அந்த பொண்ணு அந்த வீட்டில் வந்து சடங்கு செஞ்சுட்டாங்க, சரி ஓகே டேரெக்டாலாம் இப்போ ஸோ இப்போ அந்த நம்மளோட சொந்தக்காரன் தான் நீ வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கான் அண்ட் இப்போ பேசி முடிக்கலாமா அப்படின்னு நீ சும்மா கேஷுவலாக பேசிட்டு வா அப்படின்னு ஒன்று அண்ட் அப்படியே இப்போ இது மாதிரி வரணும் இருக்கு, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேசி அண்ட் ஓகே அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணுறது தான் அந்த காலத்தில் வந்து நம்ம கல்ச்சராக இருந்திருக்கு. ஓகே, ஸோ பட் இப்போ வந்து அந்த காலத்தில் வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து எப்படி அப்படின்னா அண்ட் இப்போ இந்த மாதிரி பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு சடங்கு செய்யறது அப்படின்ற கான்செப்ட்லாம் அங்கே வந்து கிடையாது. இந்த மாதிரி எஸ்பெஷலி பால் டான்ஸ். ஓகே, அண்ட் அந்த பால் டான்ஸ் வந்து மேரேஜ்க்காக ஆக்சுவலி இப்போ ஒரு காரணமே இல்லாமல் கூட அவங்க வந்து அந்த பால் டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பட் மேக்சிமம் பொண்ணை பெற்றவங்க வந்து இந்த மாதிரி பால் டான்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பால் டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வருவாங்க. ஓகே, நான் பார்ட்டி பண்ணுறேன் எல்லாரும் வாங்க அப்படின்னு சும்மா அப்போ இன்வைட் பண்ணுவாங்க அண்ட் நல்லா சாப்பிட்டு அப்படி டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த பால் டான்ஸினுடைய மெயின் பர்பஸ் அந்த மேரேஜ் அலையன்ஸை வந்து ஈஸியாக பேசுகிறதுக்கு ஒரு இடமா அமையும். ஓகே, ஸோ எஸ்பெஷலி இப்போ நான் வந்து ஒரு யூரோப்பியன் இங்கிலாண்டில் வந்து அந்த காலத்தில் வந்து பிறந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ 2 பொண்ணுங்க வந்து இப்போ இருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஓகே பால் டான்ஸ் இருக்குது எல்லாரும் வாங்க ஒரு பார்ட்டி பண்ணலாம் எல்லாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூப்பிடுவேன். ஸோ பையனை பற்ற அந்த இது பேரண்ட்ஸு அண்ட் ஈவன் பசங்களே ஓகே பால் டான்ஸ் இருக்குது போய் பொண்ணுங்களாம் ஃபைட் அடிச்சு அண்ட் இப்போ டான்ஸ் ஆடி அப்படியே இப்போ உஷார் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆட்டிடியூடில் தான் வயசுக்கு அந்த பசங்களும் இப்போ அந்த டீனேஜ் பசங்களும் இருப்பாங்க. அதே ஆட்டிடியூடில் தான் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, நான் வாட் இஸ் இட் நான் பொண்ணை பெற்ற நான் வந்து பால் டான்ஸ் இது பண்ணாலும் பொண்ணை பெற்ற என்னோடைய ஃப்ரெண்ட்ஸும் அப்பா வருவாங்க அண்ட் அவங்களும் பையனை பெற்ற பசங்க தனியாக கூட வருவாங்க அண்ட் பேரண்ட்ஸோட கூட வருவாங்க அண்ட் அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு அண்ட் தென் அப்படியே பேசுவாங்க. ஓகே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இப்போ பொண்ணை ஐ மீன் பையனை பெற்ற அப்பா அண்ட் என் பையனுக்கு தான் ஐ மீன் அப்பா வந்து அண்ட் இப்போ அந்த மருமகளோட அப்படியே டான்ஸ் ஆடுவார். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கா நல்லா அழகாக இருக்கா அப்படி டான்ஸ் ஆடிட்டு அந்த பொண்ணுக்கிட்டே பேசுவார். அண்ட் இப்போ ஸோ ஐ மீன் ரிமெம்பர் இன்னொருத்த முன்னாடி கூட அப்படி மேரேஜ் அது டான்ஸ் ஆடுறது அப்பா பொண்ணு கூட அப்படி டான்ஸ் ஆடுறது அண்ட் அதெல்லாம் இப்போ யார் கூட டான்ஸ் ஆடுறது அப்படின்ற எதுவுமே இப்போ இருக்காது. பட் பையன் பொண்ணோட தான் டான்ஸ் ஆடுவோம். ஓகே, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் அது வந்து இருக்கும். அது டிலே ஆகுது. சரி, ஓகே. ஸோ இந்த பால் டான்ஸோடைய பர்பஸ் மேட்ச் மேக்கிங். ஓகே, ஸோ யாருக்கு அந்த மேட்ச் மேக்கிங் மேரேஜ் பண்ணுறது லவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப்ஃபுல்லான ஒரு இடமா இந்த பால் டான்ஸ் வந்து அமையும் அது. ஓகே, ஸோ இந்த பால் டான்ஸ் வந்து தாமஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. ஓகே, அரேஞ்ச் பண்ண உடனே மிஸ்ஸஸ் நாரிஸ்க்கு வந்து இது வந்து கொஞ்சம் கூட பிடிக்கல. மிஸ் நாரிஸ் ஏன் பால் டான்ஸ்லாம் இது பண்ணுறீங்க அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா ஜூலியா இருக்கா பால் டான்ஸ் வந்தால் நிறைய பேர் வருவாங்க அண்ட் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும், பேசுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னா இல்லை ஹென்றி தான் இருக்கானே அந்த ஹென்ரிக்கும் ஜூலியாவுக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நாமளே பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது சரியாக வராது அண்ட்
ஜூலியாவுக்கும் பிடிக்கணும், ஹென்ரிக்கும் பிடிக்கணும். அண்ட் இப்போ நிறைய பேர் நிறைய பசங்களும் வருவாங்க. அண்ட் எனக்கும் அவங்க இப்போ இந்த பையனை பிடிக்க நிறைய பசங்கள்லாம் பார்ப்பேன். அண்ட் எனக்கும் நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது. ஓகே, இந்த பையன் நல்லா இருக்கேன், இந்த பையன் நல்லா இல்லை அப்படின்ற ஒரு இதுவும் எனக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன் வெறும் ஹென்ரின்னே சும்மா பிடிச்சிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நிறைய மாப்பிள்ளை இருக்காங்க. அண்ட் அதில் ஹென்ரி இப்போ எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அண்ட் இப்போ ஹென்ரியோட நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அப்படி இருந்தால் அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளைக்கு ஃபேனியை வந்து பிடிச்சிருந்தா வால் டான்ஸ் எல்லாரும் ஆடுவாங்க. அண்ட் ஃபேனியும் அப்படியே பாடுவா. அதை இதுவும் ஃபேனியை வந்து ஆடக்கூடாதுலாம் சொல்ல முடியாது, ஃபேனியும் ஆடுவா. அண்ட் ஃபேனிக்கு வந்து இப்போ மேரேஜ் வந்து முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஃபேனிக்கு மேரேஜ் முடிஞ்சிச்சுன்னா நடக்கட்டும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜூலியாவுக்கு மேரேஜ் நடந்துச்சுன்னா அதுவும் நடக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை வேற யாருக்கோ இப்போ என்னுடைய பால் டான்ஸில் வேற யாருக்கோ மேரேஜ் முடிஞ்சாலும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பால் டான்ஸ் நடக்கட்டும் அப்படின்னு கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் மிஸ்ஸஸ் நாரிஸால எதுவும் பண்ண முடியல. ஓகே, ஸோ பால் டான்ஸ் வந்து நடக்க போகுது. அண்ட் இப்போ பால் டான்ஸில் வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் வந்து எல்லாருமே போட்டுட்டு வருவாங்க. அண்ட் ஃபேனிக்கு வந்து ஒரே ஒரு நல்ல ட்ரெஸ் தான் கிடைக்குது, அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் தான் ஏற்கனவே வந்து வச்சுருக்கான். ஓகே, ஸோ பட் என்னன்னா நெக்லஸ் எதுவுமே இல்லை, ஜுவல்ஸ் வந்து எதுவுமே இப்போ இல்லை அது. அண்ட் ஒரே ஒரு ஆம்பர் க்ராஸ், அதாவது டாலர். ஓகே, நீங்கள் எழுதும்போது ஆம்பர் க்ராஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஆம்பர் க்ராஸ் தான் அப்படி இருக்குது. அண்ட் அதை வந்து ஒரு செயின், கோல்டு செயினில் போட்டுக்கிட்டு போட்டால் தான் அது கரெக்டான இது இப்போ நெக்லஸ் வரும். ஐ மீன் ஒரு செயினாக அப்போ இருக்கும் அது. பட் அந்த கோல்டு செயின் இல்லை. சரின்னு மேரி கிட்ட வந்து கடனை கேட்பாது. அண்ட் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி இப்போ காட்டுறா. அண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டினா உடனே நல்லாவே தெரியுது இந்த செயின் வந்து ரொம்ப லெஸ் எக்ஸ்பென்சிவான செயின் அப்படின்னு தெரியுது. அதையே ஃபேனி வந்து இப்போ செலக்ட் பண்ணி இப்போ எடுத்துட்டு போறாது. அண்ட் இப்போ பால் டான்ஸ் கொஞ்சோன்னு திரும்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றா. அண்டு அதுக்கப்புறம் ஐ மீன் சாரி, ஒன் செகண்ட், சாரி, லெஸ் எக்ஸ்பென்சிவான செயின் வந்து எடுத்துக்கிறா. அண்ட் போகிறதுக்கு ஐ மீன் எடுத்துக்கிறா, பட் எடுத்துட்டு போகலாது. ஓகே, ஸோ இப்போ எடுத்துட்டு போகலான்னு பார்க்கறா. அண்ட் அந்த டயத்தில் வந்து ஹென்ரி வந்துடுறான். ஓகே, ஹென்ரி வந்து பெண்ணப்ப என்ன இது அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி பால் டான்ஸ் எனக்கு எந்த செயினுமே இல்லை, ஸோ அதனால மேரிக்கு கடன் வாங்கலை அப்படின்னு ஒன்று செயினை பார்த்துட்டு என்ன ஒரு இது ஒரு சீப்பான செயின் இப்போ எடுத்துக்கிறேன், நல்லா காஸ்ட்லியான செயினாக எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரி வந்து பார்க்கவே பயங்கரமாக காஸ்ட்லியான செயின். அண்ட் ஈவன் மேரியே இப்போ ரொம்ப முக்கியமான அக்கேஷனில் தான் போடுவான். அண்ட் அந்த செயினை வந்து ஹென்ரி வந்து இதே நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஃபேனி கிட்ட கொடுக்குறாங்க. ஓகே, அண்ட் அப்பவே மேரி அண்ட் ஃபேனி இவங்க ரெண்டு பேர் மனசுக்குள்ளேயே அப்படி நினச்சிக்கிறாங்க. என்ன ஒருவேளை ஹென்ரிக்கு வந்து இப்போ என் மேலே தான் இப்போ லவ் வந்துடுச்சா அப்படின்னு ஃபேனி நினைக்கிறா. அண்ட் மேரியும் என்ன ஹென்ரிக்கு வந்து இப்போ ஃபேனி மேலே லவ் வந்துடுச்சா அப்படின்னு ரெண்டு பேருமே மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்து இப்போ ஃபேனி தான் லவ் பண்ணுறாங்கன்னா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து ஏற்படுது. ஓகே, இதோட சாப்டர் 26 முடியுது. ஓகே, ஃபாஸ்ட்டாக அப்படியே அடுத்த சாப்டர் 27 வந்து என்னன்னா எட்மண்டும் இன்னொரு கோல்ட் செயின் வந்து கொடுக்கலாம். ஓகே, அண்ட் ஒன்று ஃபேனி வந்து சொல்கிறா, எல்லாம் நான் மேரி கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கேன், அதே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு. ஒன்று இல்லை பரவாயில்ல, இந்த செயினையும் நீ வந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அது கோல்ட் செயின், இந்த கோல்ட் செயினையும் போட்டுக்கோ அப்படின்னு தான் சொல்கிறான். இதை நான் போட்டுக்கிட்டா இன்னும் ரொம்ப ரிச்சான கேர்லாம் நான் வந்து இப்போ எல்லா கண்டுக்கும் தெரியும். அது பட் நான் வந்து ஒரு போரான கேர்ள் தான், அப்படியே எல்லாருக்கும் எனக்கு தெரியட்டும் அப்படின்னு ஃபேனி வந்து சொல்கிறா. இல்லை நீ பெரிய பணக்காரி பண்ணி தான், அண்ட் அப்படியே எல்லாருக்கும் தெரியட்டும், அண்டு இதை போட்டுக்கோ அப்படின்னு எப்போன்னு சொல்கிறான். இல்லை நான் இதை போட்டுக்கிட்டா மிஸ்ஸஸ் நாரிஸும் என்னை பயங்கரமாக திட்டுவாங்க அப்படின்னு ஃபேனி வந்து சொல்கிறா.
அண்ட் அதுக்கு எட்மண்ட் வந்து அதை பற்றி நீ கவலைப்படாத, நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அந்த செயினையும் எட்மண்ட் கொடுத்த செயின் அண்ட் மேரி என்ன சொல்றது ஹென்றி கொடுத்த செயினையும் 2 செயினையும் அப்படியே போட்டுட்டு பால் டான்ஸ் வர. அண்ட் இந்த ஆக்சுவலி இந்த பால் டான்ஸில் அந்த பால் டான்ஸுக்கு வந்த பொண்ணுங்களே மேரி தான் ரொம்ப அழகான பொண்ணு அப்படின்னு எல்லாருமே இது பண்ணுறாங்க. அண்ட் மேரி தான் செம்ம அழகான பொண்ணாக இருக்கா, ரொம்ப அழிச்சானது எல்லாம் இருக்கா அப்படின்னு எல்லாருமே கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் பட் மேரிக்கு வந்து எட்மண்ட் தான் பிடிச்சிருக்கு, எட்மண்ட் கூட தான் டான்ஸ் ஆடணும்னு அடிக்கடி எட்மண்ட் கூட தான் டான்ஸ் ஆடணும்னு பார்க்குறா. பட் சர்ப்ரைசிங்லி எட்மண்ட் வந்து ஃபேனி கூட தான் முக்கால்வாசி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஃபேனியோட தான் டான்ஸ் ஆடுவோம். ஓகே, ஸோ அப்போ ஃபேனி வந்து எட்மண்ட் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது எட்மண்ட்டுக்கு வந்து என் மேல் லவ் வந்துருச்சோ அப்படின்னு ஃபேனி வந்து சந்தேகப்படுறா. அண்டு உண்மைதான் அது. இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து சாப்டர் 27 வந்து பார்த்தீங்கன்னா ஹென்றி அண்ட் எட்மண்ட் 2 பேருமே ஃபேனி வந்து லவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பட் அஃபிஷியலாக 2 பேருமே இன்னும் ப்ரப்போஸ் பண்ணலை. அண்டு கிளைமேக்ஸ் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டரில் தான் எட்மண்ட் வந்து ஃபேனியை ப்ரப்போஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கிட்ட நிறைய பிரச்சனை இதெல்லாம் வருது. பட் லாஸ்ட் சாப்டரில் தான் அது வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான். எட்மண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணால் ஃபேனி வந்து அக்செப்ட் பண்ணி மேரேஜ் வந்து பண்ணுவான். பட் அது லாஸ்ட் சாப்டரில் தான் நடக்கும். கிளைமேக்ஸ் வந்து இப்பயே சொல்லிட்டேன் நான். சரி, ஓகே, இட் டசன்ட் மேட்டர். பட் மனசுக்குள்ள தான் ஹென்றி அண்ட் எட்மண்ட் 2 பேரும் மனசுக்குள்ள தான் ஃபேனி வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் ஃபேனி கிட்ட சொல்லலை, ப்ரப்போஸ் வந்து சொல்லலை. ஓகே, பட் ஃபேனி வந்து கண்டுபிடிச்சிடறா எட்மண்டும் என்ன தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு. பட் ஃபேனியும் எட்மண்ட் தான் லவ் பண்ணுறான். பட் நான் வந்து ஒரு புவர், நான் வந்து ரொம்ப ஏழை. அண்டு ஸோ அதனால் எட்மண்டுக்கும் என்னை பிடிச்சிருந்தாலும் எனக்கும் எட்மண்டை பிடிச்சிருந்தாலும் அவங்க அப்பா அம்மா அண்ட் மிஸ்ஸஸ் நாரிஸ் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு ஃபேனி இந்த பிரச்சனைகள்லாம் நினச்சி கன்ஃபியூஸ் ஆகுறான். ஓகே, ஸோ இதோட சாப்டர் 27 முடியுது. அண்ட் 28 வந்து பார்த்தீங்கன்னா 28ல் வந்து மேரியும் எட்மண்ட் கூட டான்ஸ் ஆடணும்னு பார்க்குறான். பட் எட்மண்ட் வந்து மேரியை வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேனியோட தான் டான்ஸ் ஆடுறான். ஓகே, ஸோ பால் டான்ஸ் வந்து இதோட முடியுது. அண்ட் ஸோ இப்போ வந்து ஃபேனி மனசுக்குள்ள நினைக்கிறா இங்கே இந்த 2 பேருமே என்னதான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறா. அண்ட் அதோட சாப்டர் 28 முடியுது. அண்ட் 29 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பால் டான்ஸ் முடிஞ்ச உடனே எட்மண்ட் வந்து பீட்டர்ஸ்பர்க் PETRSBURG ஓகே அங்கே போகிறான். அங்கே போய் கிளிச்சி மேன் ஆகணும். அண்ட் அதுக்காக வந்து அங்கே போய் படிக்க போயிடலாம். ஓகே, ஸோ ஃபேனி ரொம்ப இப்போ வருத்தப்படுறான். அண்ட் சாரி, 1 செகண்ட், சாப்டர் 28ல் ஒரே பாயிண்ட் தான் அது. அஃப்கோர்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லை, பட் ஸ்டில் என்னன்னா தான் எட்மண்டும் தன்னை தான் லவ் பண்ணுறான், நானும் எட்மண்ட் தான் லவ் பண்ணுறேன். அண்ட் நாளைக்கு வந்து இந்த மாதிரி எட்மண்ட் வந்து இப்போ கிளம்பி போயிடுவான். அண்ட் ஒன்ஸ் இது இப்போ என்ன சொல்றது, ஒன்ஸ் எட்மண்ட் வந்து கிளர்ஜி மேனாக ஆன பிறகு கிளர்ஜி மேன் வந்து இந்த மாதிரி பால் டான்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடாது. ஸோ இதுதான் கிளர்ஜிமேனுடைய லைஃப். அண்ட் அதனால தான் மேரிக்கும் எட்மண்ட் வந்து பிடிக்காம போனதுக்கு மெயின் ரீசனே இதுவாக தான் அப்போ இருக்குது அது. ஓகே, ஸோ மேரிக்கு எட்மண்ட் வந்து கிளர்ஜிமேனா நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா உடனே மேரி வந்து எட்மண்ட் வந்து கல்யாணம் பண்ணிக்குவார். ஸோ அதுதான் மேரியுடைய மனநிலை. அண்ட் ஃபேனி வந்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த மொமெண்ட்டை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். சாப்டர் 28ல் தான் இப்போ டீட்டெயிலாக அப்படி இருக்குது. ஓகே, ஸோ நாளைக்கு கிளர்ஜிமேனாக படிக்க போயிடும், வரும்போது கிளர்ஜிமேன் ஆகிடுவான். அண்ட் தென் நான் வந்து அதுக்கப்புறம் டான்ஸ் ஆட மாட்டான். அண்ட் ஈவன் இன்கேஸ் நான் வந்து இப்போ எட்மண்டே மேரேஜ் பண்ணுற சூழ்நிலை வந்தாலும் என்னாலையும் பால் டான்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, எட்மண்டாலையும் பால் டான்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இப்போ என் லைஃப்பில் லவ் பண்ண பையன் அண்ட் பால் டான்ஸ் பாடி என்ஜாய் பண்ணுற அந்த மொமெண்ட் இது வந்து மறுபடியும் என்றைக்குமே என் லைஃப்பில் கிடைக்காது அப்படின்ற பர்பஸ்னாலையும். அண்ட் மேரி வந்து இப்போ எட்மண்ட் வந்து இப்போ என் கூட ஆடு அப்படின்னு செய்கையெல்லாம் காட்டினாலும் ஃபேனி வந்து அதை வந்து கண்டுக்காமல் இருக்கா. அண்ட் எட்மண்டும் அதை கண்டுக்காமல் இருந்து 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ் ஆடுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் சாப்டர் 28ல் இருக்குது.
அண்ட் 29 வந்து பார்த்தீங்கன்னா எட்மண்ட் வந்து கிளம்பி போயிடுறான் அது. அண்ட் ஃபேனிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த என்ஜாய் பண்ணுமோ இனிமேல் லைஃப்பில் கிடைக்காது. அண்ட் இந்த மிஸ்ஸஸ் நாரிஸ் அண்ட் எல்லாருமே என்னை இன்சல்ட் பண்ணும்போதெல்லாம் எட்மண்ட் தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். பட் இப்போ எட்மண்ட் வந்து கிளம்பி போயிட்டான் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான், ரொம்ப வருத்தப்படுறான். அண்ட் கிளம்பி போன பிறகு மேரி வந்து அந்த நேற்று ஃபுல்லாக அவங்க கூட தான் டான்ஸ் ஆடினா, நான் ஆடணும் அப்படின்னு சொல்லியும் நீ வந்து இது பண்ணிட்டால அப்படின்னு ரொம்ப மேரி வந்து ஃபேனியை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் 20 minutes ஆயிடுச்சு. பட் ஸ்டில் சாப்டர் 30 அண்ட் 31 ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. அதை டீட்டெயிலாகவே நான் வந்து சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாகவே டீட்டெயிலாகவே எழுதுங்க. ஓகே, இன்னைக்கு மட்டும். ஓகே, ஸோ சாப்டர் 30 வந்து என்ன அப்படின்னா, ஹென்றி லண்டன் போயிட்டு மேன்ஃபீல்ட் பார்க்கு திரும்ப வந்துடுறான். அண்ட் திரும்ப அப்போ வந்த பிறகு மேரி கிட்ட வந்து சொல்கிறான், அனௌன்ஸ் பண்ணுறான், இந்த மாதிரி நான் வந்து ஃபேனியை தான் லவ் பண்ணுறேன் அண்ட் ஃபேனியை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அண்ட் உடனே பயங்கர ஷாக் ஆகிடுது மேரிக்கு. அண்ட் அதாவது ஃபேனி வந்து நம்ம ஸ்டேட்டஸோடைய ஷீ இஸ் பினித் அவர் ஸ்டேட்டஸ். ஓகே, மேரி வந்து என்ன சொல்ல, ஷீ இஸ் பினித் அவர் ஸ்டேட்டஸ், நம்ம ஸ்டேட்டஸுக்கு கீழே உள்ள ஒரு பொண்ணு தான் ஃபேனி. அண்ட் இதுக்கு வந்து நம்ம அப்பா அம்மா யாருமே சம்மதிக்க மாட்டாங்க. அண்ட் ஸோ நீ வந்து உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு கீழே உள்ள பொண்ணை வந்து யூ ஷுட் நாட் மேரி த கேர்ள் ஹூ இஸ் பினித் யுவர் ஸ்டேட்டஸ் தான். உன்னோட ஸ்டேட்டஸ் கீழே உள்ள பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு மேரி வந்து சொல்கிறான். தாமஸும் இதுக்கு ஒத்துக்க மாட்டார், நோரிஸ் அண்ட் நம்ம அப்பா அம்மா யாருமே இதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அண்ட் எல்லாருமே மிஸ்ஸஸ் நாரிஸ் நேரத்துக்கு பேசியிருப்பாங்க. அண்ட் நீ வந்து ஜூலியா தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதான் எல்டர்ஸ் பெரியவங்க எல்லாருமே இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீ வந்து இப்போ ஜூலியா தான் கல்யாணம் பண்ணிக்கணும், மேரியை வந்து கல்யாணம் பண்ணி ஃபேனியை வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு மேரி வந்து சொல்கிறா. பட் ஹென்றி வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிடுறான், இல்லை நான் வந்து ஃபேனி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, ஓகே, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டுடுறான். ஸோ இதோட சாப்டர் 30 முடியுது. சாப்டர் 31 வந்து என்னன்னா, ஹென்றி வந்து இப்படி ஃபேனியை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வில்லியம் வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கான். அண்ட் அந்த இடத்துல ஹென்றி வந்து தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ், ஹென்றி பெரிய பணக்காரன், ஸோ அதனால நிறைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்குது, தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து பயன்படுத்தி வில்லியமுக்கு வந்து ப்ரொமோஷன் வாங்கி கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ இப்போ ஐ மீன் ஹென்றி இதை வந்து இப்போ வில்லியம் வந்து ஃபேனி கிட்ட லெட்டரில் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஹென்ரியோ வந்து ரெக்கமெண்டேஷனில் தான் எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைச்சது, எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வில்லியம் வந்து ஃபேனிக்கு லெட்டர் அனுப்பிடுறான். லெட்டர் படிச்சுட்ட பிறகு தான் அண்ட் ஹென்றி வரான். ஹென்றி வந்து ஃபேனி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுறான். அண்ட் என்னன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து ஐ மீன் ஹென்றி ஃபேனி கிட்ட ப்ரொபோஸ் பண்ண உடனே நோ அப்படின்னு இம்மீடியட்டாகவே சொல்லிடுறான். அண்ட் அப்படியே பழுதுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறான். ஓகே, ஸோ இதுதான் அந்த சீன். ஸோ இப்போ ஹென்றி ஃபேனி ப்ரொபோஸ் பண்ணும்போது அப்படியே இப்போ ஐ மீன் மூஞ்சை வந்து அப்படியே இப்போ மூடிட்டு அப்படியே ஒவ்வொன்று அழுதுட்டு இப்போ நோ ஃபஸ்ட்டு இமீடியட்டாக நோன்னு சொல்லிடுறா. அண்ட் இப்போ இல்லை இப்போ அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு தான் ஹென்றி சொல்கிறான். உடனே அப்படியே மூஞ்சை மறைச்சிக்கிட்டு ஒவ்வொன்று இப்போ அழுகுறான். அண்ட் எடுத்துட்டு அழுதுட்டு இல்லை அவங்க ப்ரொபோசல் என்ன அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ ஓடி போயிடுறான். ஓகே, ஸோ ஓடி போயிடுறான். அண்ட் மெயின் ரீசன் ஃபேனி வந்து ஹென்ரியோட ப்ரொபோசல் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு, ஹென்றி வந்து ஒரு பிளே பாய் அண்ட் அவனால் ஒரு பொண்ணு மட்டுமே லவ் பண்ணிக்கிட்டு அப்படியே இப்போ இருக்க முடியாது. அண்ட் மேரேஜ் பண்ணாலும் நிறைய பொண்ணுங்களோட வந்து இப்போ நிறைய பொண்ணுங்களோட ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பான் அப்படின்னு ஹென்ரியோடைய உண்மையான கேரக்டர் வந்து ஃபேனிக்கு வந்து தெரியும். அண்ட் அந்த கேரக்டர் வந்து இப்போ ஹென்றி மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அந்த ஹென்ரியை மேரேஜ் பண்ணால் ஒரு பணக்கார லைஃப் வந்து வாழ முடியும் அப்படின்னு ஃபேனிக்கு தெரிஞ்சாலும் ஹென்ரியோட கேரக்டர் வந்து பிடிக்கல மெயினாக. அண்ட் இப்போ ஏற்கனவே இப்போ ஃபேனிக்கு வந்து தெரியும் ரெண்டு பேரும்
மரியாவும் லவ் பண்ணியிருக்கான் அண்ட் ஜூலியாவும் லவ் பண்ணியிருக்கான். ரெண்டு அண்ட் மரியா வந்து டக்குன்னு அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு அண்ட் இவங்க எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ஜூலியாவுக்கும் ஹென்ரிக்கும் தான் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்னை வந்து ஜூலியாவை கைட்டு விட்டுட்டு என்னை வந்து லவ் பண்ணுறப்பன்னு சொல்கிறான். ஸோ கேரக்டர் வந்து சரியில்லை, அதனால இப்போ இவனுடைய லவ் ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ண முடியாது, அதுதான் அப்படின்னு மனசு ஐ மீன் இந்த ரீசனை வந்து சொல்லி ரிஜெக்ட் பண்ணலாது, பட் மனசுக்குள்ள இதுதான் ரீசன் இது. ஓகே, ஃபேனி மனசு இந்த ரீசன்னால தான் ஃபேனி வந்து ஹென்ரியோட ப்ரொபோசல் வந்து இப்போ ரிஜெக்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் இதுதான். அண்ட் செகண்ட் ரீசன் மோரார் மனசுக்குள்ள எட்மண்ட் தான் அப்போ இருக்கான் அண்ட் பட் எட்மண்ட் மேரேஜ் பண்ணுறது இன்னொரு சிக்கல்லாம் கூட அப்போ இருக்குது அது. ஓகே, ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து வந்து ஓடி போயிடுறா, பட் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணி சொல்கிறான். அண்ட் ஓகே, இப்போ ஒரு பையன் வந்து ஹென்ரி வந்து ஃபேனி கிட்ட பின்னாடியே போய் சொல்கிறான். ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணான் அண்ட் ஒரு பொண்ணு வந்து உடனே அப்படியே சொல்கிறது வந்து அந்த ஒரு இது வந்து கேர்ள்ஸுக்கு உண்டான ஷைனஸ். ஒரு பையன் வந்து டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு பள்ளி வச்சுட்டு ஓகே சொல்றது வந்து ஒரு நல்ல பொண்ணுக்கு வந்து அழகு இல்லை, நீ வந்து நல்ல பொண்ணு அண்ட் நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கன்னு தெரியும், கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிட்ட நீ வந்து என்ன அக்செப்ட் பண்ணு அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான் அது. அண்ட் மறுநாள் வந்து மேரி கிட்ட லெட்டர் வருது. ஓகே, என் அண்ணன் வந்து உனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் அண்ட் என் அண்ணனை வந்து மேரேஜ் பண்ண போகிறான், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு ஒரு கங்க்ராச்சுலேஷன் லெட்டர் வந்து மேரி கிட்ட வருது. ஓகே, அண்ட் ஸோ இப்போ லெட்டர் படிச்சிருந்தா ஓகே, இப்போ என் தங்கச்சிக்கிட்டேருந்து லெட்டர் வந்திருக்கும், அதை நீ படிச்சிருப்பேன்னு உனக்கு தெரியும். ஸோ என் தங்கச்சிக்கு வந்து ஒரு ரிப்ளை லெட்டர் வந்து அப்போ எழுதுது அண்ட் ஒரு ரிப்ளை லெட்டர் வந்து அப்போ எழுது அண்ட் இந்த மாதிரி நான் வந்து அவங்க நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு என் தங்கச்சிக்கிட்ட ஒரு ரிப்ளை லெட்டர் எழுது அண்ட் என் தங்கச்சி மேரிக்கிட்டேருந்து ஓகே என்னோட ப்ரோஸை வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன் பண்ணலாம் அப்படின்றது அந்த ரிசல்ட் வந்து நான் என் தங்கச்சிக்கிட்டேருந்து சொல்லிக்கிறேன். நீ வந்து டேரக்டாக எங்கே சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ஹென்ரி வந்து ஃபேனி கிட்ட சொல்கிறான். ஓகே, ஸோ இதோட சாப்டர் 31 முடியுது. ஓகே, இந்த வீடியோவில் நிறைய இருக்குது, பட் நிறைய எழுதணும், பட் எல்லாத்தையுமே கொஞ்சம் எழுதுங்க. ஏன் அப்படின்னா இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்லாம் இந்த வீடியோவில் வந்து இப்போ இருக்குது, சாப்டர் 26 31 வரைக்கும். ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாகவே இதை வந்து இப்போ எழுதுங்க. ஓகே, ஸோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, பட் அந்த 11 to 11:30 ஃபுல்லாக பயன்படுத்தி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அழகாக எழுதி கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.